ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 84வது சங்கீதம் 6, 7 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 84, 6, 7 வசனங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றாய் தெரிந்த வேத பகுதி. ஆமென். ஆனால் கடந்த ஒரு வாரமாகவே இந்த வார்த்தை அழுகையின் பள்ளத்தாக்கு, அதிலே பயணிக்கிற அனுபவம், இதையே மனதிலே ஆண்டவர் திரும்ப திரும்ப ஓட வைத்து கொண்டே இருந்தார். ஆமென். இன்று பேசும்படி கர்த்தர் இந்த வார்த்தையை தருகிறதை ஆவியில் அதிகமாய் உணர்ந்தேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. தவிர்க்க முடிகிற காரியங்கள் உண்டு. நம்ம லைஃப்ல சில காரியத்தை வேண்டான்னு வைக்கலாம். வேண்டான்னு வச்சா அந்த காரியத்தின் அழுகைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தப்பலாம். சில காரியத்தை வேண்டான்னு வைக்கலாம். ஆனா தவிர்க்க முடியாத சில காரியங்கள் நம்ம லைஃப்ல வரும் பாருங்க, அதெல்லாம் வேண்டான்னு வைக்கவே முடியாது. அந்த பாதையில் நீங்க பயணித்து தான் ஆக வேண்டும். அந்த இடத்துல நீங்க நின்று தான் ஆக வேண்டும். அந்த காரியத்தை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம லைஃப்ல வரும்போது பல நேரத்தில் நாம் ரொம்ப உடைந்து போய் விடுகிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுவார் அல்லவா, இந்த வேலையிலிருந்து விலகுனா ரொம்ப நல்லா இருக்கும், ஆகிலும் நான் இதற்காகவே இந்த வேலைக்குள்ளே வந்தேன் அப்படி சொல்றார். அதை தவிர்க்கவே முடியாது. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு லைஃப்ல நீங்க என்ன பண்ணாலும் எங்க சுத்தினாலும் அந்த இடத்துல நிற்பீங்க. தவிர்க்கவே முடியாத சில பகுதிகள் நம்ம லைஃப்ல உண்டு. அதுல ஒன்றுதான் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு. இந்த கண்ணீரின் அனுபவம், இன்னைக்கு ஆவியானவர் சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான். இந்த கண்ணீரின் அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பயணமாக பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது பயணம். நியமிக்கப்பட்ட ஸ்தானத்தை அடைய நாம் சில நேரத்தில் இப்படிப்பட்ட பாதைகளிலே பயணிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமென். ஆகாரை இந்த கண்ணீர் எங்கே கொண்டு போய் விட்டதென்றால் ஒரு ஊற்றின் அண்டையிலே கொண்டு போய் விட்டது. யாக்கோபை இந்த கண்ணீர் எங்கே கொண்டு போய் விட்டது என்றால் யாபோக்காற்றின் கரையிலே கொண்டு போய் விட்டது. அங்கேதான் அவனுடைய அடையாளம் மாறப்படுகிறது. அன்னாளை இந்த கண்ணீர் எங்கே கொண்டு போய் விட்டது தெரியுமா? தேவ சமூகத்திலே கொண்டு போய் விட்டது. பல நேரத்தில் இன்னைக்கு இந்த சத்தத்தை சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு உங்களை ஒரு தண்ணீர் அண்டையிலே கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. யாபோக்காற்றின் கரையிலே கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. தேவ சமூகத்திலே கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ நான் சொன்ன இந்த மூவரும் அழுது தோற்றவர்கள் அல்ல, அழுது ஜெயித்தவர்கள். இன்னைக்கு கர்த்தர் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி, நீ அழுது தோக்க போறதில்லை. ஜீசஸ், நீ அழுது ஜெயிக்க போகிறாய். ஹல்லேலூயா. அந்த தண்ணீர் அண்டையிலே ஆகார கொண்டு போய் இந்த கண்ணீர் விடுது பாருங்க, அது அவளுக்கு அவள் தலைமுறைக்கு வாழ்வை கொடுக்குது. யாபோக்காற்றின் கரையிலே யாக்கோபை கொண்டு வந்து இந்த கண்ணீர் விடுது பாருங்க, அது அவன் வாழ்க்கையில போராடி ஜெயிக்க வைக்குது. ஆமே. தேவ சமூகத்தில் இந்த அன்னாளை இந்த கண்ணீர் கொண்டு வந்து விடுது பாருங்க. ஆமென். எல்கானா அன்னாளின் கண்ணீரை துடைக்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்றார். அந்த கண்ணீர் துடைக்கப்படாததுக்காக ஸ்தோத்திரம். எங்க நம்ம நிக்கணுமோ அங்க இந்த கண்ணீர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தும். ஹல்லேலூயா. இப்படி ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கில் நான் நடந்ததுனாலதான் இன்னைக்கு நான் அந்த கரையில் இருக்கிறேன். யாபோக்காற்றின் கரையில் அந்த பெனியல்ல தேவனோடு ஆண்டவரே என்ன விடு நான் போகட்டும்னு சொல்ற அளவுக்கு ஒரு நெருக்கத்துல இந்த கண்ணீர் என்னை கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை திறந்தா ஊற்றண்டையில. ஆமென். அன்னாள் சொல்றா, ஆமென், என் இருதயம் களி கூறுகிறது என்று.
அவன் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, பகைஞர் மேல என் வாய் திறந்தது. எந்த இடத்துல இந்த கண்ணீர் கொண்டு வந்து விட்டதோ அதுவரைக்கும் அன்னாளுக்கு பேசவே முடியல. அன்னாளுக்கு எதிராக பெனினால் எத்தனை வார்த்தைகளை தொடுத்தால் தெரியுமா? அதற்கெல்லாம் பதில் பேசினதாக வேதம் சொல்லவே இல்லை. மாறாக அவள் அழுது கொண்டே இருந்தாள். ஆமா, இந்த கண்ணீர் என்பது ஒரு பயணம். இந்த பாதையிலே தேவன் அனுமதித்து பயணிக்கிறவர்கள் வாழ்க்கையில அவர்கள் தோற்றதாக சரித்திரம் இல்லை. நாம சில சொல்லுவாங்க, அழுது, கரெக்டா சொல்றீங்க, அழுது நீங்க சாதிக்க போறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் எல்லார் முகத்தில் உள்ள கண்ணீரையும் துடைப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி கண்ணீரெல்லாம் துடைப்பார். அடுத்த லைன், மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. ஆமென். இயேசு அழைக்கிறார். இந்த ஊற்றண்டையில வா, அவர் சமூகத்தில் வா, அந்த யாபோக்காற்றின் கரையிலே வா. ஆவலாய் உன்னை கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு உள்ளமே, உனக்கு ஒரு நற்செய்தி. நீ அந்த ஊற்றின் அருகிலே தான் இருக்கிறாய், அந்த யாபோக்காற்றின் கரையிலே தான் இருக்கிறாய், நீ அவர் சமூகத்தில் தான் இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஆமென். ஊற்றின் அருகில் இருக்கிறதை அறியணும்னா கண்ணு திறக்கணும். யாபோக்காற்றின் கரையில் இருக்கிறதை அறியணும்னா அப்பா தொடணும். ஹல்லேலூயா. சிலருக்கு கர்த்தர் இன்னைக்கு திறக்க போகிறார், சிலரை கர்த்தர் இன்னைக்கு தொட போகிறார், சிலருக்கு கர்த்தர் ரேமாவாக வார்த்தை அனுப்ப போறார். இந்த அனுபவத்தோடு தான் இங்கிருந்து புறப்பட்டு போகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். அலைந்து தெரிந்தேன். ஆகாரின் வாழ்க்கையில் அந்த சம்பவங்களை வைத்துதான் இந்த நாளில் ஒரு சில காரியங்களை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 21 நல்ல தெரிந்து பழகின வேத பகுதி. இந்த வழிபீடத்திலிருந்து பல முறை சொல்லப்பட்ட செய்திகளும் கூட. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இன்னும் கொஞ்சம் கூட ஆழமாக நம்மோடு பேச விரும்புகிறார். நமக்கு தெரியும், இந்த ஆகார் போய் உட்கார்ந்து அழுறார், அதிகமாய் அழுகிறாள். அதனுடைய 19வது வசனத்தை பார்க்கும்போது 17 முதல் பார்த்தால், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதன் பிறகு 19 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். 16 கடைசியில் எப்படி சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? அவள் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். 16 அழுதாள் இருக்கும். 17 கர்த்தர் சொல்றார், நான் சத்தத்தை கேட்டேன் 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 சொல்றார். 19வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வர கண்ணீர் கண்ணீர் இருந்தது. அதன் பிறகு எப்படி மாறுது தெரியுமா? தண்ணீர் தண்ணீர்னு மாறுது. அதன் அர்த்தம் என்ன? ஆமே, கண்ணீர் வந்து ஆமே வலியின் அடையாளம் என்றால் தண்ணீர் வாழ்வின் அடையாளம். ஹல்லேலூயா. உங்களை வலியின் அடையாளமாகவே இந்த உலகம் பார்க்கலாம். கர்த்தர் இடைப்பட்டால் வலியின் அடையாளம் எல்லாம் வாழ்வின் அடையாளமாக மாறும். ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கண்ணீர் என் கடந்த காலம் ஆகும். சொன்னீங்களா? எனக்கு ஏன் சவுண்ட் தான் ஹெவியா கேக்குது. ஆமென். கண்ணீர் என் கடந்த காலம் ஆகும்.
தண்ணீர் என் எதிர்காலமாகும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இடைப்பட்டார், கர்த்தர் இடைப்பட்டார். இந்த கண்ணீரின் பாதையில கர்த்தர் இடைப்பட்டார். ஹalleluya. ஆமென். நாம மெடிடேஷன்ல கேட்டோமே, மார்த்தாள் மரியாள். மார்த்தாள் லாசரு வியாதியா இருந்தபோது இயேசு அங்க வரவில்லை. ஆமென். வியாதி மார்த்தாள் மரியாளுக்கு துக்கத்தை கொடுத்தது. மரணம் மார்த்தாள் மரியாளுக்கு எதை கொடுத்தது தெரியுமா? அழுகையை கொடுத்தது. வியாதியில் இருக்கும்போது மார்த்தாள் மரியாளும் அழல, ஆனா ஃபீல் பண்ணாங்க, ஐயோ இப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டேன். சில பாதையில கர்த்தர் இடைப்படணும்னா நம் கண்களில் என்ன வர வேண்டியது இருக்கிறது தெரியுமா? கண்ணீர் வர வேண்டி இருக்கிறது. வியாதியா இருக்கும்போது இயேசு வந்தார்னு வைங்களேன், இவங்க இப்படி சொல்லி அழுதுருப்பாங்களா? இல்ல இல்ல. அதனாலதான் சொன்னேன், நம்ம லைஃப்ல சில தவிர்க்க முடியாத பகுதிகள் இருக்கிறது. அதை நாம் கடந்துதான் ஆக வேண்டும். அதை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். இயேசு சொல்வார், இந்த பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணுவது பிதாவின் சித்தமாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணீர் வலியின் அடையாளம், தண்ணீர் வாழ்வின் அடையாளம். ஆண்டவர் சமூகத்திலிருந்து கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த இந்த தண்ணீரின் அனுபவம் கர்த்தர் காண்பித்து தருவார். யோபு 14வது அதிகாரத்தில் ஒரு மரத்தை குறித்தாக நம்பிக்கை உண்டென்று 7, 8, 9 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்து போனாலும், வெட்டி போடப்பட்டாலும், ஆமென், பழையதானாலும், மண்ணிலே செத்து போனாலும் அதுக்கு என்ன வந்தால் போதும் தெரியுமா? தண்ணீரின் வாசனையினால் துளிர்த்து ஈழ மரம் போல கீழே விடும். ஒரு மரத்தை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு தேவ சமூகத்தில் எத்தனை பேர் சொல்வீங்க, என் அப்பா மேல எனக்கு இந்த நம்பிக்கை உண்டு. ஆமென். பழையதானாலும் வெட்டி போடப்பட்டாலும் தண்ணீரின் வாசனை போதும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. என் கண்ணீர் தண்ணீராய் மாறும், என் கண்ணீர் தண்ணீராய் மாறும். என் கண்ணீர். இந்த கூடாரத்திலிருந்து யாக்கோபு 22 வருடம் கண்ணீர் வடித்தான் தலைமுறைக்காக. பின் நாட்களிலே இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது, கர்த்தர் அவன் கண்களை திறந்து காண்பித்த போது அவன் என்ன பார்க்கிறான் தெரியுமா? இந்த கூடாரம் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? பரவி பாய்கிற நதி போல இருக்கிறது, ஆறுகளை போல இருக்கிறது. ஒருவன் பல வருடம் வடித்த கண்ணீர் தலைமுறையை இப்படிதான் கர்த்தர் ஆசீர்வாத வாய்க்காலாய். ஹalleluya. ஆமென். சில நேரத்தில் சில அழுகையின் பள்ளத்தாக்கில் நமக்காக, நம் துணைக்காக, பிள்ளைகளுக்காக, அல்லது சில ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஒரு அழுத்தம் நம் மனதை வந்து அழுத்தி அது கண்ணீராய் மட்டுமே வெளியே வரும், வேற எப்படியும் வெளியே வராது. சில அழுத்தங்கள் வந்து அழுதாதான் தீரும். அழுதா என்ன கேட்டாலும் தீராது. என்ன சொன்ன சில அழுத்தங்கள் அழுதால் தான் தீரும். ஆமென். இவள் அலைந்து திரிகிறாள். இந்த ஆகாரின் அழுகையை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் விட்டு விரட்டும் போது ஆகார் அழவில்லை. இவ்வளவு வருஷம் இந்த ஆகார் வந்து பிரயாசப்பட்ட அந்த வீட்டுல அடிமை பெண். அவங்க உள்ளவானா உள்ள போனோம், வெளியே போனா வெளியே போனோம். இதுதான் ஆகாருடைய நிலைமை. இவ்வளவு நாள் அவப்பட்ட பிரயாசத்துக்கு அவளுக்கு கிடைத்தது என்னன்னு பார்த்தா ஒரு துருத்தி தண்ணீர். வேற எதுவும் ஆபிரகாம் கொடுத்தது போல தெரியல. அதுவும் வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஒரு துருத்தி தண்ணீரை, அந்த ஒரு துருத்தியை தான் தூக்கிட்டு போக முடியும். ஒரு பெரிய துருத்தி, அந்த ஒரு துருத்தியை தான் தூக்கிட்டு போக முடியும். அதுவும் அவ மேல வச்சு தூக்கிட்டு போறான். நான் இவ்வளோ நாள் இந்த வீட்டில் வேலை பார்த்ததுக்கு, இவ்வளோ நாள் இங்கே நின்று பிரயாசப்பட்டதுக்கு எனக்கு இவ்வளோ தான் பலனா? வேற எதுவும் பணமோ பொருளோ
ஆபிரகாமின் மறுமனையாட்டிகள் கேத்துராளுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் பரிசு பொருட்களை கொடுத்தார் என்று ஆதியாகமம் 25 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஏதாவது கிஃப்டோ, இன்னும் இஸ்மவேலை இதை நீ வச்சுக்கோனா, இதை நீ பாக்கெட்டில் வச்சுக்க போறவில்லை, டீ வடை ஏதாவது வாங்கி, ஒண்ணுமே இல்லை. அப்போ என் பிரயாசத்துக்கும் பலன் இல்லை, இருந்த வாசலும் இதெல்லாம் நினைச்சு இந்த ஆகார் ஆளவே இல்லை. இந்த ஆகார் புறப்பட்டு போய் அப்படின்னு இருக்கு. 14வது வசனத்துல, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்த அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்தான். அப்போ ஃபர்ஸ்ட் எதுதான் கொடுக்கிறான் தெரியுமா? துருத்தி தண்ணி. ஆமா, அதன் பிறகு பிள்ளையும் முதல்ல இதை பிடிச்சாச்சு, அடுத்து பிள்ளைய பிடி. ஆமா, அப்ப ஒரு கை எதை பிடிக்குது? தண்ணிய பிடிக்குது. இன்னொரு கை எதை பிடிக்குது? பிள்ளைய பிடிக்குது. அவள் புறப்பட்டு போனாள் அப்படின்னு இருக்கு. அவளை விரட்டினான் இல்ல. அதாவது ஒரு இப்போ வந்து பாருங்க, சிலரை வந்து நீங்க போங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? போவாங்க. போகாம நின்றுட்டு இருந்தா கடைசியில் என்ன செஞ்சுதான் ஆகணும்? விரட்டதான் ஆகணும். இந்த ஆகாரம் பாருங்க, அழக்கூடிய, அதாவது இவள் அழக்கூடிய சூழ்நிலை. அது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா அந்த இடத்துல அவ புறப்பட்டு போனாள். இவளுக்கு இருந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை தெரியுமா? இவளுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு தெரியுமா? இந்த துருத்தியில் இருக்கிற தண்ணீர் செலவழிகிறதற்கு முன்னமே ஏதாவது ஒரு வழி பிறக்கும். இதான் அவளுடைய நம்பிக்கை. ஒரு கையில துருத்தி இருக்கு, துருத்தியில ஒரு கையை பிடிச்சிருக்கிறா, இன்னொரு கையை வந்து பிள்ளை மேல பிடிச்சிருக்கிறா. அது வரைக்கும் நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு என்று 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது செலவழிகிறது வரைக்கும் அவ அழல, செலவழிந்த பின்பு, அதாவது அவளுக்கு இருந்த மொத்த நம்பிக்கை உடையுது. சில நேரத்தில் நம்ம கூட இப்படிதான் நம்பி இருப்போம். அதாவது சொல்லுவாங்க சில கம்பெனியில், உங்களுக்கு இந்த மார்ச்சோட உங்களுக்கு வேலை முடிஞ்சு அப்படிம்பாங்க, ப்ராஜெக்ட் இல்லை, ஸோ உங்களுக்கு இன்னொரு மார்ச்சோட முடிந்தது அல்லது பிப்ரவரியோட முடியும், இன்னும் இந்த மே வரைக்கும் தாங்க உங்களுக்கு கான்ட்ராக்ட், அதோட உங்களுக்கு விசா முடியுது, உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சுது அப்படி சொல்லும்போது ஒரு பக்கம் நமக்கு வேதனையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு நம்பிக்கை எழும்ப ஆரம்பிக்கும். என்ன நம்பிக்கை தெரியுமா? இந்த மார்ச் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் எனக்கு வேலை தருவார், இந்த மே முடிகிறதுக்குள்ள கர்த்தர் எனக்கு ஒரு வாசலை தருவார். இந்த நம்பிக்கை நம்மளை என்ன செய்ய விடாது தெரியுமா? அளவிடாது. சில நம்பிக்கை வந்து நம்மை அளவிடாது. ஒருத்தன் உடஞ்சு அழுறான், அவன் நம்பிக்கைக்கு மிஞ்சின காரியம் அவன் ஒண்ணு நம்பி இருந்தான் பாருங்க, அதுக்கு மிஞ்சின காரியம் அவனுக்கு நடந்துட்டு, அதனாலதான் அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இல்லைன்னு வரும்போது அவனுக்கு அதான் அந்த அழுத்தம் வந்து அழுகை இல்லாமல் மாறவே மாறாது. இவளுடைய நம்பிக்கை, இவள் புறப்பட்டு போனாள் இருக்கு. புறப்பட்டு போனாள். இவ வந்து அங்க ஆர்கியூ பண்ணவே இல்லை, எதுவுமே பேசல, ஒண்ணுமே சொல்ல, நாங்க என்ன தப்பு பண்ணோம், என்ன பண்ணிட்டோம், எதுவுமே. அவன் புறப்பட்டு போனான். ஏன்னா அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அடைக்கப்பட்டதாக இருக்கட்டும், எனக்கு ஒரு வாசல் திறக்கும். அவன் புறப்பட்டு போனான். அவளுடைய நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் இந்த ஊற்றை வந்து இவன் அலைந்து திரியும் போது காண்பித்திருக்கலாம் அல்லவா? இந்த ஊற்று அவளுக்காகவே ஏற்படுத்தின, அவன் பிள்ளைக்காக ஏற்படுத்தின ஊற்று அல்லவா? ஃபுல்லா அலைந்து திரிந்தாள் என்று ஆமென் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அலைந்து திரிந்தாள் இருக்கு. அலைந்து திரிந்த அங்கேயும் இங்கேயும். அப்போ காட்டிற்கு இல்லை. அப்போ காண்பித்திருந்தால் இவள்கிட்ட என்ன மிஸ் ஆயிருக்கும் தெரியுமா? ஆமென். ஆண்டவரே, மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா ஆண்டவரே? ஆமென். அப்போ இந்த இடத்துல இவள் அலைந்த போது கர்த்தர் அவள் கண்களை அடைத்தார். இவள் அழுத போது கர்த்தர் அவள் கண்களை திறந்தார். ஆமென்.
அல்லேலூயா. அலை தண்ணீர் ஒரு ஊற்று இருக்கு ஆல்ரெடி. அப்ப இந்த தண்ணீர் செலவழிகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா காண்பித்திருக்கலாம். அதாவது நம்முடைய நம்பிக்கை உடையும் தெரியுமா? அந்த நம்பிக்கை உடையும் போது யாக்கோபு எப்படிங்க அழுதார்? ஏசா வருகிறான்ங்கிற செய்தி வந்ததும் யாக்கோபுக்கு பயம் வர ஆரம்பிச்சிட்டு அவன் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், ஆண்டவரே நான் பயந்து இருக்கிறேன், என்னை காப்பாத்துங்க. என்னதான் சொன்னாலும் அவன் என்ன பண்றான் தெரியுமா? ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 13 முதல் நீங்க படிச்சீங்கன்னா, நேரம் இல்லாததுனால தான் வாசிக்கல. ராத்திரியிலே அவன் அங்கே தங்கி, அதாவது ஜெபம் எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 32வது அதிகாரத்தின் 9 முதல் பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஜெபித்து 12வது வசனத்துல பிரேயரை முடிக்கிறான். பிரேயரை முடிச்சாச்சு. ஆனாலும் அவனுக்கு என்ன இல்லை தெரியுமா? என்ன இல்லை? பதில் 2வது ஒரு சமாதானம். முதல்ல சமாதானம். நான் ஜெபமணி முடிச்சதும் எனக்கு ஒரு சமாதானம் வந்துட்டுன்னா நான் நின்றுவேன். முதல்ல ஒரு மனுஷனுக்கு ஜெபிக்கிறவனுக்கு என்ன தேவை தெரியுமா? சமாதானம் தேவை. இவருக்கு சமாதானமே இல்லை. இவன் பார்க்கிறான் பிரேயர்ல நைட்டோட நைட்டா எழும்பி என்ன பண்றா பாருங்க. அவன் தன் கைக்கு உதவிகளில் சிலதை ஏசாவுக்கு வெகுமானமாக அனுப்புறான். அனுப்பிட்டு ஒருத்தனை இதெல்லாம் நீ கொண்டு போன்னு சொல்லி அனுப்பி விடுறான். 17வது வசனத்துல முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகி ஏசா உனக்கு எதிர்பட்டு நீ யாருடையவன் கேட்டா நீ சொல்லு, இது யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகி ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி அப்படின்னு சொல்லி அனுப்புறான். சரி, ஒரு டீம் அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன இல்லை? நிம்மதி இல்லை. 2வதாக 19 3வது வேலைக்காரனையும் இதே போல அவன் அனுப்புறான். எல்லாவற்றையும் அனுப்புனதுக்கு அப்புறம் 21வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. 23 அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி மீதி என்னெல்லாம் உண்டோ தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தும். இப்போ யாக்கோபு யாரா நிக்கிறான் தெரியுமா? நல்ல புரிந்து கொள்ளுங்கள், நல்ல புரிந்து கொள்ளுங்கள். அதாவது நிறைய பேர் சில காரியங்கள் சால்வ் பண்றதுக்காக தேவ தயவை நாடாமல் மனித தயவை நாடி தங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. சில பார்த்துருக்கீங்களா? அட்வொகேட்டுக்கு கொடுத்து 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 சிலர் இடையில நிற்பாங்க, நாங்க பேசுறோம், இந்த காரியத்துக்கு நாங்க செய்யறோம், அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. கொடுத்து கொடுத்து 20 வருஷ சம்பாத்தியத்தை அக்கறைப்படுத்துறான். ஒரு காரியத்தின் நிமித்தம், ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தம் 20 வருட சம்பாத்தியம் அக்கறைப்படுத்தின பிறகு இனி தன்னிடத்திலிருந்து கொடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லைன்னதுதான் யாபோக்காற்றின் கரையில உக்காந்து என்ன செஞ்சான் தெரியுமா? அழுது கெஞ்சினான். 32வது அதிகாரத்துல முதல் ஜெபத்துல அவன் பயத்தை சொன்னானே தவிர அவன் என்ன செய்யல தெரியுமா? அழல. ஏன் அழல? ஏன்னா ஒருவேளை ஏசா வந்தாலும், ஏன்னா நம்ம ஆளு முந்தியே கொடுத்து வாங்கினவர். எதை கொடுத்து வாங்கினாரு? கூழ். இப்படி இப்படி பழகிட்டோன்னு வைங்களேன், ஒழுங்கா ஜவுமே வராது. ஒரு ஆமியன்னு சொல்லுங்க. ஆமா, என்ன இவங்களை எதை கொடு, 500 கொடு, 10 200 கொடு. அவர் 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 கையில வாங்க மாட்டார். சரி, அவர் பாக்கெட்ல வை. சில கல்யாண வீட்டுல போடுவாங்க தெரியுமா, பரிசு பொருட்களை தவிர்க்க. அதன் அர்த்தம் என்ன? ஒழுங்கா காசா கொண்டு தந்துட்டு போ. நீ 10 ரூபா கிஃப்ட் வாங்கி தந்துட்டு 100 பேரை கூட்டு சாப்பிட்டு போவ. பரிசு பொருட்களை தவிர்க்கவும். அவங்களுக்கு பரிசே வேண்டாம். இப்படி பழகிட்டோம்னு வைக்கலாம், நமக்கு ஜெபம் ஒழுங்கா ஓடாது. ஆண்டவர் பார்த்தார், உன்கிட்ட இருக்கிறனால தானே நீ பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாத்தையும் உனக்கு திருப்தியே வராது பாரு. எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ ஒண்ணுமே இல்லாம நிக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் 20 வருட சம்பாத்தியத்தை ஏசா பிரச்சனையை சால்வ் ஆக்குறதுக்குன்னே வச்சுட்டான். சிலர் இப்படிதாங்க, தங்க ரிட்டையர்மெண்ட் பணத்தை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கேஸை சால்வ் பண்றதுக்குன்னே கொண்டு போய் போட்டுருப்பான். எத்தனை
எத்தனை பேர் இத்தனை வருட சம்பாத்தியம், சில சொத்தெல்லாம் வித்து 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 வித்து. இதே போல நிறைய சொல்லலாம். எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக மொத்தத்தையும் கொடுத்துட்டு இருக்கிற நிலைமை இருக்கிறது. அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்த பின்பும் சற்றும் குணமடையாமல். இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனை. இப்ப யாக்கோபுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற நிலைமை வரும்போதுதான் ஓசியா 12:4 இருக்கு, எடுக்க வேண்டாம், அவன் அழுது கெஞ்சினான். இப்பதான் அவன் என்ன சொல்ற தெரியுமா? என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதியும். அவன் அழுறான். நம்ம லைஃப்ல தவிர்க்கவே முடியாத சில பகுதிகள் உண்டு. அதுதான் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு. இந்த பகுதியை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த பகுதியை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டா நமக்கு பின்னாடி வரவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இதை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டா. அதனாலதான் பைபிள்ல இருக்க உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். அதான் சிவந்த யோர்தானை கடக்கும் போது ஆண்டு சொல்லி அந்த கல்லெல்லாம் நாட்டு, ஒவ்வொரு கல்லையா நாட்டிட்டு வை. எதுக்கு? அடுத்த நாள் வந்து கும்பிடுறதுக்கா? இல்லை, நாளைக்கு வந்து தலைமுறை கேட்பான், சொல்லணும் இங்கதான்ப்பா வந்தோம் நாங்க. ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த